إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الله تعالى عز وجل في القرآن يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அனைத்து புகழும் மகிழங்களை படித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாவட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டியே அப்படியே பிடிச்சி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள், இமாம்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் என்று நிறைவேற்றுவாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு மகத்தான ஒரு கிருபையினால் சிறப்புமிக்க இந்த ஜும்மா தினத்தில் அவன் ஏற்ற கட்டளை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அவனுடைய இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். உள்ள ரஹ்மான் நம் அனைவருடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளை ஏற்றி அதற்கு நிறைந்த கூலியை நம் அனைவர்களுக்கும் தந்தன் புரிவான் என்ற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பிச்சுகின்றோம். அபிக்கனியவர்களே, இந்த ஜும்மா உரையினுடைய தலைப்பாக நாம் நிலை மாறாதவரை நம்முடைய நிலை என்ன செய்யாது, மாறாது என்பதை ஒரு தலைப்பாக கொண்டு சில செய்திகளை உங்களுக்கு முன்னால் இங்கே நாம் கணிக்கப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பொதுவாக மனிதனுடைய எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் தனி மனித வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லது தன்னுடைய உறவு ரீதியான உறவுகளாக இருக்கட்டும், அல்லது சமூகத்தினுடைய நிலையாக இருக்கட்டும், இதெல்லாம் மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். பொருளாதாரத்தில் ஒரு உயர்ந்த நிலை அடைய வேண்டும், அல்லது நம் நிலை இப்படியே இருக்குமா, இதிலிருந்து நம்ம மாற மாட்டோமா அப்படின்னு நினைச்சான். பொருளாதார ரீதியாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறான். குடும்பத்திலும் பார்க்கிறான். குடும்ப ரீதியாகவும் சில மாற்றங்களை அவன் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கிறான். அதே போலதான் குணங்களில் தன்னுடைய குணங்கள், நல்ல பண்புகளை நமக்குள்ள கொண்டு வர வேண்டும், அதிலாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு மனுஷன் நினைச்சான், எதிர்பார்க்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில், இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த கால சூழ்நிலையில், அது நம்முடைய நாடாக இருக்கட்டும், அது உலகளவியான பிரச்சனையாக இருக்கட்டும், இதில் குறிப்பாக இன்னல்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு சமூகம் என்று சொன்னால் அது முஸ்லீம் சமூகம் தான். காரணம் என்று சொன்னால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி அந்த சமூகம் உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் இந்த சமூகம் ஏதாவது ஒரு இன்னல்களையும் கஷ்டங்களையும் சகித்து கொண்டே தான் இருந்து கொண்டிருக்கிறது, இன்னும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். காரணம் என்ன, அல்லாஹ்வால் விதிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இதில் என்ன ஒரு படிப்புன்னா, இதிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடாதா, நிம்மதியான ஒரு ராகத்தான ஒரு நிலையை நமக்கு எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட மாட்டானாங்கிற எண்ணம், ஏக்கம் எல்லாருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கிறது. அது தனி மனித வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான், சமூக ரீதியான வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான். ஏதாவது ஒரு மாற்றம், நிம்மதியான ஒரு நிலையை நாம் அடைந்திட மாட்டோமா? இன்னைக்கு மனுஷன் பாருங்களேன், காலையில் எழுந்துருவான். காலையில் எழுந்து மாலை வீட்டுக்கு திரும்புற வரைக்கும் அவனுக்குள்ள ஒரு ஊசலாட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும். என்ன இன்னைக்கு இந்த பொழுது இன்னைக்கு எப்படி போக போகிறது தெரியலையே, இன்னைக்கு என்ன செய்ய போகிறது தெரியலையே, ஏதாவது ஒரு பதற்றம், ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன் அந்த நிலை, என்ன காரணம் என்று சொன்னால், மனிதன் வெளியிலே மாற்றத்தை எதிர்பார்க்கிறான், ஆனா எங்க மாற்றத்தை எதிர்பார்க்கிறது இல்லை, தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறது இல்லை. அதான் உண்மையான விஷயம். வெளியில போனா அது வேண்டும், அது கிடைக்கணும், அது மாற்றம் அடைய வேண்டும் என்று வெளியில மாற்றத்தை மனுஷன் பார்க்கிறான். ஆனா எங்க பார்க்கறது இல்லை, தன்னுடைய வாழ்க்கையில் பார்ப்பதில்லை.
இந்த ஜும்மாவுடைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு நாளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க? இந்த நாளில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கம் நிகழ்த்தப்படுகிறது என்றைக்காக நாம் சிந்தித்து பார்த்துருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மள பலர் அதுக்கு ஆன்சர் கொடுக்குற விஷயம் என்ன? கிறிஸ்துவர்கள் ஞாயிற்றுக்கிழமையும், யூதர்கள் சனிக்கிழமையும், முஸ்லீம்கள் என்ன செய்றாங்க? வெள்ளிக்கிழமை நினைச்சாங்க இந்த நாளை நினைச்சு கொண்டாடக்கூடிய விதமாக வைத்திருக்கிறாங்க. அப்படி அல்ல. இந்த நாளில் ஒரு நாளை சிறப்புமிக்க ஒரு நாளை ஏற்படுத்தி அந்த நாளில் சீக்கிரமாக பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். அங்கே ஒரு இமாம் குத்துபா நிகழ்த்தக்கூடிய அவருடைய அந்த குத்துபாவை கேட்க வேண்டும், முழுமையாக கேட்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? முழு நன்மையை பெற முடியும் என்கிற ஒரு வழிகாட்டலை ரசூலுல்லாஹ் காட்டியிருக்கிறார். காரணம் என்ன சொன்னா, இந்த நேரத்தில் இங்கே சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன? இந்த செய்தியின் மூலமாகவே மனிதனுடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு செய்தி தட்டி அந்த உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடாதா? ஏதாவது ஒரு செய்தியை சொல்றாங்க, அந்த செய்தியை கேட்டு அதிலிருந்து ஒரு மாற்றம் வந்து விடாதா? மனிதனுடைய எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே சீராக போகாது. நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நேற்றைய தினத்தில் இருந்தது போன்ற ஒரு எண்ணம் இன்னைக்கு இருக்குமா? கிடையாது. மனிதனுடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், சிந்தனை மாறிக்கொண்டே இருக்கும். சிந்தனை மாற மாற வழிகாட்டலும் அவனுக்கு என்ன செய்யும்? வேறு ஒரு வழியே போகும். நல்ல சிந்தனையாக இருந்தால் அவன் சரியான வழியில போவான். ஆனா எப்போதுமே ஒரு மனிதனுடைய உள்ளத்துல சரியான சிந்தனை என்ன செய்ய வராது. சில நேரங்கள் அது மாறுபடும். அப்படி மாறுபடுகிற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு ஒன்று கூட்டலையும் உபதேசங்களையும் நமக்கு மார்க்கம் அனுப்பிச்சிருக்கிறது, வலியுறுத்திருக்கிறது. ஆனால் இதை கேட்டும் இந்த நாட்களில் கூட நம்ம அதுக்கு ஒரு கொஞ்சம் சீக்கிரமா வந்து உபதேசங்களை கேட்கிற எண்ணம் நமக்கு நினைச்சு குறைவுதான். சரி, அந்த உபதேசத்தில் கேட்கிற நம்ம அதுலதான் ஒரு செய்தி நம்முடைய உள்ளத்தை தட்டி அதுல ஒரு மாற்றம் வந்திருக்கிறதா? நாம் அடைந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய ஜும்மா தினத்தை மட்டும் கணக்கிட்டு பார்த்தா நினைச்ச முடியாது, கணக்கிட்டு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தான் பிறப்பிலிருந்து இன்ன வரைக்கும் நம்ம ஜும்மா தினத்தை முடிச்சு கடந்திருக்கிறோம். அந்த ஜும்மாவில் பேசப்படுகின்ற ஒரு செய்தியினுடைய உள்ளத்தை தட்டி இந்த இமாம் சொன்னதை நான் கேட்டேன், இதிலிருந்து என்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டேன், இந்த குணத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி இருக்கிறேன், இந்த ஒரு செய்தி இந்த நாளில் நான் பெற்றிருக்கிறேன், இதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உணர்ந்திருக்கிறேன் என்றைக்கு யாராவது சொல்ல முடியுமா? கொஞ்சம் சொல்லுங்க. ஆனால் நம்ம ஜும்மா வந்திருக்கிறோம், எத்தனை நாள் நம்ம நினைச்சு கணக்கிட்டு சொல்ல முடியாது. அப்ப அன்பாளர்களே, இப்படியான ஒரு ஒன்று கூட்டல் நபி அவர்கள் ஏற்படுத்துகிற நோக்கம் என்ன சொன்னா, மனிதர்களை ஒரே பாதையில், ஒரே சிந்தனையில், ஒரே செயல்பாடுகளில், ஒரே குணங்களில் அவர்களை கொண்டு செல்ல வேண்டியதற்காக வேண்டிதான் இப்படிப்பட்ட ஒரு ஒன்று கூடல்களை நமக்கு மார்க்கம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஆனா அந்த விஷயத்தில் கூட நம்ம என்ன செய்யறதில்லை, நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவதில்லையே. அப்ப இப்படி உலகளவியான மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும்? இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சிருக்கிறது, என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? ரிசல்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யார் வருவா, யார் ஆட்சி செய்வா, அடுத்து எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இந்த நாடு போகும் என்கிற ஏக்கம் இருக்கிறதா இல்லையா? எல்லாருக்கான எண்ணம் தான் அது எல்லாருக்கும் வரக்கூடிய எண்ணம் தான். அதிலும் கூடுதலாக முஸ்லிம்களுடைய இன்னல்கள் உலக அளவையாக பார்க்கிற பொழுது ஒரு சமூகம் இன்றைக்கும் ஒரு இடத்தில் தாக்கப்பட்டு இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செயலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கும் அந்த மக்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடாதா என்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கே முதலாவது கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன சொன்னா, எனக்குள் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் மார்க்க ரீதியான சிந்தனை, நல்ல சிந்தனை ரீதியான ஏதாவது நல்ல எண்ணங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறதா? மார்க்கத்தின் மீது ஒரு அளப்பற்ற ஒரு ஆர்வமும், மார்க்கத்தின் மீது ஒரு முழுமையான ஈடுபாடும், மார்க்க சூழலில் வாழக்கூடிய, மார்க்க சொன்ன அடிப்படையில் வாழக்கூடிய அந்த வழிகாட்டல் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அது எண்ணமாக இருக்கட்டும், செயல்களாக இருக்கட்டும், எண்ணங்களிலும் செயல்களிலும் இது என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறனா என்ற கேள்வி நாம் எல்லாரும் கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா ஃபி அன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு சமுதாயமும் தன்னைத்தானே மாற்றிக் கொள்ளாதவரை அல்லாஹ் தஆலா அவர்களை மாற்ற மாட்டான் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அவர்களுக்கு எந்த ஒரு நன்மையாக இருக்கட்டும், அவர்களுக்கு எந்த ஒரு நன்மையாக இருக்கட்டும், அந்த நன்மையினுடைய பலனை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்காம இருக்கிறாங்கன்னு சொன்னா, முதல்ல அல்லாஹ் அவங்க எதிர்பார்க்கிற விஷயம் என்ன தெரியுமா? மாற்றத்தை தான் முதல்ல எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அறுக்குடை எல்லாம் நாட வேண்டும் என்று நாடுகள் என்று சொன்னால், அந்த அறுக்குடை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் உங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு அம்சம் மாற்றம் மட்டும் தான், எதுவுமே கிடையாது. என்ன மாற்றம்? என்ன மட்டத்தில் எதிர்பார்க்கிறான்? நம்முடைய உள்ளத்துல கொஞ்சம் அப்படியே தொட்டு பாருங்க, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய செயல்பாடுகளை கொஞ்சம் அப்படி சிந்திச்சு பார்த்தா தெரிஞ்சிடும், நம்ம சரியான பாதையில போய்கிட்டு இருக்கிறோமா அல்லது தவறான பாதையில போய்கிட்டு இருக்கிறோமா? மார்க்க அடிப்படையில ஒவ்வொரு விஷயத்தை நாம் செய்கிறோமா?
மார்க்க அடிப்படையில் ஒவ்வொரு வழிகாட்டு நாம் எடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கும் அழகான முறையில் வழிவகுத்து இருக்கிறோமா என்று கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்க. அதில் ஒரு 100க்கு 95-90% மட்டும் மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டிருக்கும். வெறும் 10 ஒரு 15% மட்டும்தான் மார்க்கத்துக்கு உட்பட்டு இருக்கும். காரணம் என்ன? இதுதான் விஷயம். தனி மனித வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், சமுதாய ரீதியான வாழ்க்கையாக இருக்கட்டும், இதை எடுத்து பாருங்க. பேசக்கூடிய நாடாக இருந்தாலும் சரிதான், 100க்கு 90% 85% மட்டும்தான் மார்க்கத்துக்கு உட்பட்ட வாழ்க்கையில வாழ்கிறோம், மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டு வாழ்கிறோம். மார்க்கத்துக்கு உட்பட்டு வாழக்கூடிய பெர்சன்டேஜ் என்பது வெறுமனையாக ஒரு 10 ஒரு 15% மட்டும்தான். ஏன்? காரணம் என்ன? நம்ம இந்த மார்க்கத்தை எப்படி பார்க்கிறோம்? இந்த மார்க்கத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னா, நம்ம ஒரு சடங்காக, ஒரு சம்பிரதாயமாக, ஏதோ என்னுடைய தாயும் தகப்பனும் முஸ்லீமாக இருக்கிறார், நானும் முஸ்லீமாக இருக்கிறேன் என்கிற அடிப்படையில் தான் நம்ம நினைச்சிடறோம். நம்ம இந்த வாழ்க்கையை பார்க்கிறோம், இந்த மார்க்கத்தை பார்க்கிறோம். ஆனால் இந்த மார்க்கத்தினுடைய வெகுமதியை, இந்த மார்க்கத்தினுடைய சிறப்பை எப்படி உணர வேண்டும் என்று சொன்னால், நேற்றைய தினம் வரைக்கும் ஒரு கொள்கை கோட்பாட்டில் வாழ்ந்த ஒரு பெண்மணி, நேற்றைய தினத்தில் ஒரு கொள்கை கோட்பாடு வாழ்ந்த ஒரு ஆண், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அடுத்த செகண்ட் தன்னுடைய வாழ்க்கையில் முழு மாற்றத்தை உணர்கிறான். பார்க்கிறோம், கண்கூடாக பார்க்கிறோம். நேற்றைய தினத்தில், நேற்று வரைக்கும் ஒரு கொள்கை கோட்பாடு, ஒரு சித்தாந்தத்தில் மூழ்கி திரிந்த ஒரு பெண்மணியாக இருக்கட்டும், ஒரு ஆணாக இருக்கட்டும், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு அடுத்த செகண்ட் தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்றாங்க? புரட்டி போடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் ரோம் பாரசீகெல்லாம் நல்ல வல்லரசு ஆகிற ஒரு காலகட்டம் இருக்கு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு நாட்டை விட்டு வைக்கல, எல்லாத்தையும் கைப்பற்றினாங்க. ஆனால் அரபு நாட்டுகள் மீதோ அரபுகளின் மீதோ அவங்க போர் தொடுக்கவும் செய்யலை, அரபுகளை என்ன செய்யலை, அவங்க கைப்பற்றவும் செய்யலை. காரணம் என்ன அப்படி சொன்னா, அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், ரோமர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் ஒரு எண்ணம் உண்டு. என்னன்னா, இந்த அரபுகளை அவருடைய நாட்டை கைப்பற்றி அவர்களை எங்களுடைய நாட்டு கீழே கொண்டு வருவது அல்லது எங்களுக்கு அடிமையை ஆக்குவது என்பது எங்களுக்கு கேவலம் என்று நினைத்துக் கொண்டிருந்தாங்க. யார்? ரோமர்களும் பாரசீகர்களும். அவர்களை தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வருவது, அவங்களை அடிமைத்துவப்படுத்துவது, அவங்களுடைய நாட்டை கைப்பற்று என்பது எங்களுக்கு கேவலம் நினைச்சிட்டு இருந்தாங்க ரோமர்களும் பாரசீகர்களும். காரணம் என்ன? அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை எப்படி? நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம்ப்பா, அவங்கள அடிச்சு நினைச்சிருவாங்க, செத்து போயிடுவாங்க. அவங்க செய்யற செயல்பாடுகள் அப்படித்தான். மோசமான காலகட்டம், ஜாகிலியாவிலேயே மிக மோசமான ஜாகிலியா மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம். இந்த மக்கள் எல்லாம் மனிதர்களை மனிதர்களாக மதிக்காதவர்கள், மிருகங்களை போன்று வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள். ஆனால் அந்த சமூகத்தை நபி அவர்கள் மாற்றி காட்டினாங்க. எப்படி மாற்றினாங்க? எதை கொண்டு மாற்றினாங்க? வரலாற்றில் ஒருத்தர் சொல்றாரு, அதாவது ஒரு ஒரு இளவரசியினுடைய அமைச்சர் அவர் சொல்கிறார். அந்த இளவரசி அந்த அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க, அமைச்சர் நிறைய வரலாறுகளை படிச்சிருக்கீங்க, நீங்க ஏதாவது ஒரு வரலாறு உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறதா, உங்களை மெய் சிலுக்க அளவுக்கு ஒரு வரலாறு ஏதாவது இருக்கான்னு கேட்குறான். உடனே அந்த அமைச்சர் சொல்றாரு, பாருங்களேன், சுபஹானல்லாஹ், நிறைய வரலாறுகளை படித்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வரலாறு என்னை புரட்டி போட்டதுன்னா என்ன வரலாறு கேட்கும்போது, 14ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அரபிய தீபகற்பத்தில் ஒரு மனிதர் தோன்றினார். அந்த மனிதர் தோன்றுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா மோசமான காலகட்டம், மோசமான மக்கள், வரலாறுகள் அவர்களை போன்ற ஒரு மக்கள் இருந்ததே கிடையாது. அப்படி வாழ்ந்திருந்த மக்கள், அந்த மனிதர் தோன்றினார், அந்த மக்களை நேர்வழிப்படுத்தினார். நேர்வழினா சாதாரண நேர்வழி கிடையாது, நேர்வழி கிடையாது. ஏதோ சொன்ன உடனே இந்த மக்கள் மாறி வந்தாங்க அப்படி அல்ல, சொன்ன உடனே மாற்றம் ஏற்பட்டது அப்படி அல்ல. மாற்றத்தினுடைய உச்சகட்டம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், எந்த உலகம் அவரை காரி துப்பியதோ, எந்த உலகம் அவர்களை மனிதர்கள் என்று மதிக்காமல் இருந்ததோ, அதே உலகம் அவர்களை உலகம் போற்றக்கூடிய மனிதர்களாக, உலகத்தினுடைய முன்மாதிரிகளாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர்களை மாற்றி காட்டினார். அவர் சொல்றார். ஆனால் அதே சமூகத்தை இன்னைக்கு நான் பார்க்கிறேன், எந்த சமூகத்தை மனிதர்கள் என்று மதிக்காத மக்களாக இருந்தார்களோ அந்த சமூகத்தை உலகம் போற்றக்கூடிய, உலகத்திற்கெல்லாம் முன்மாதிரியாக மாற்றிய அந்த சமூகத்தை இன்று நான் பார்க்கிறேன். எங்கோ ஒரு தேசத்தில், எங்கோ ஒரு பகுதியில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு அங்கெங்கே பிரிந்து கிடக்கிறார்கள். ஆனால் அவர்களை இன்னைக்கு நாள் இப்படி சொல்லுகிற அளவுக்கு, அவர்களை மிகைத்து பேசக்கூடிய அளவுக்கு என்னிடத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறார். என்னாச்சு? காரணம் என்ன? இப்போ யோசிச்சு பாருங்க. அந்த சமூகம் உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் மாற்றினாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த சமூகத்தை
எங்கு தேடி பார்க்கிறோம், எங்கும் இல்லை. ஆனால் அந்த சமூகம் ஏதாவது ஒரு இன்னல்களுக்கு, ஏதாவது ஒரு கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டு அநீதிகளுக்கும் அடிமைத்துவத்துக்கும் இன்னைக்கு என்ன செய்யப்பட்டிருக்க அந்த சமூகம் ஆக்கப்பட்டு கொண்டிருக்க நிலையை நான் பார்க்கும்போது எனக்கே கவலையா இருக்கு என்று அவர் சொல்லுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு இன்னொரு கலாச்சாரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அதே போல நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் இஸ்லாத்தை பற்றி பல்வேறு மக்கள் சிறப்பாக நிகழ்ச்சி பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே இஸ்லாம், அதே கொள்கை கோட்பாடு, அதே இஸ்லாம், அதே கொள்கை கோட்பாடு, அதே பண்புகள், அந்த இஸ்லாம் எதை விதைக்கிறதோ அந்த பண்பின் இடத்தில் இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வழிகாட்டினுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இந்த வழிகாட்டலும், இந்த சிந்தனையும், இந்த செயலும், இந்த மாற்றம் ஏற்படாத வரைக்கும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டான். வரலாற்றில் சில சம்பவங்களை சொல்லுகிறேன் பாருங்களேன். வரலாறு மாற்றம் என்பது தன்னிடமிருந்து ஏற்படக்கூடிய விஷயம், அது தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கல்வி கற்க போவாங்களாம். மார்க்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கேட்க போவாங்க. கேட்க போகும் நேரத்தில் அவர் சொல்றாரு, நாங்கள் போகிற பொழுது ஒரு மனநிலையோடு போகும், ஆனால் நாங்கள் வருகிற பொழுது எங்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தவனமாக நாங்கள் நினைச்சு வருவோம் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு செய்தி நாம் கேட்கிறோம், ஏதாவது ஒரு சம்பவத்தை கேட்கிறோம், அந்த சம்பவத்தின் மூலமாக இந்த பண்பை என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டேன். நான் மார்க்கத்தில் கொஞ்சம் பொழுதுபோக்கா இருந்தேன். இந்த ஆலிம் சவுண்ட் இந்த செய்தியை சொன்னார், இந்த இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எங்களுக்கு எடுத்து வச்சார். அதுலேருந்து நான் என்ன செஞ்சேன், இதிலிருந்து விலகிட்டேன். நான் பொய் பேசக்கூடியவராக இருந்தேன், புறம் பேசக்கூடியவராக இருந்தேன், ஏமாற்றக்கூடியவராக இருந்தேன். அது வியாபார ரீதியாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு ரீதியாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட ஒரு குணத்தை என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டிருந்தேன். இத்தனை ஆண்டுகள் எனக்கு தவறுன்றே தெரியும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தான் சரி தவறுனே தெரியாமல் செஞ்சுட்டு இருப்பாங்க. சில பேர் அப்படி வாழ்ந்துருப்பாங்க. சில பேர் அந்த தவறு என்பது அவர்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கும், அதை கூட என்ன செய்ய மாட்டாங்க, வெயிக்க அதை கூட பெருசா பேச மாட்டாங்க. ஆனா அது தவறுன்னு தெரியாம செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதை வலியுறுத்தப்பட்டிருக்கும், சொல்லப்பட்டிருக்கும், ஆனால் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, அதை ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க, கேட்டவன இதை பின்பற்றிருக்க மாட்டாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு சிந்தனை வந்திருக்கிறதா, ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கிறதா. ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன, நம்ம சமூகம் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் வருகிற வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வருகிற வரைக்கும் நம்மளை என்ன செஞ்சிடறோம், மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நம்மளை தோற்றங்களை உருவாக்கிக்கிறோம். இப்போ கடந்த ரமலானை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால், ரமலானுடைய மாதத்தில் வந்து நம்மளுடைய வணக்க வழிபாடுலாம் ரொம்ப இதாக இருக்கும். பள்ளிவாசல் நிறைஞ்சு வடிஞ்சிருக்கும், அப்படிதானே? அதே பள்ளிவாசலுக்கு அப்புறம் பார்த்தா, அந்த ரமலானுக்கு அப்புறம் பார்த்தா பள்ளிவாசலுக்கு அங்கே வீடு போய் தேடி கூடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு என்ன செஞ்சு சூழ்நிலை மாறிடுச்சு. காரணம் என்ன சொன்னால், இதான் எதார்த்தம். அப்போ நாட்களும் மாதங்களும் மட்டுமே நம்மளை மாற்றக்கூடிய அளவுக்கு தான் நம்ம இன்னைக்கு நம்ம நிலைமை இருந்துகிட்டு இருக்கிறது. அதுவல்ல, எப்போதுமே ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனைகள் ஒரு விஷயத்தை கேட்கிறோம் என்று சொன்னால் அந்த சிந்தனை மூலமாக ஏதாவது ஒரு மாற்றம் வாழ்வில் ஏற்பட்டிருக்க வேண்டும். அதைத்தான் இந்த மார்க்கம் எடுத்து எதிர்பார்க்கிறது, அதைத்தான் அல்லாஹ் நம்ம எடுத்து எதிர்பார்க்கிறான். அன்றைய காலத்தில் ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவர் ஒரு திராட்சை வியாபாரி. அவர் மாற்றத்தை பாருங்க, எப்படி தங்களுக்குள்ள கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. அவர் ஒரு திராட்சை வியாபாரி. ஆனால் அந்த காலத்தில் வந்து திராட்சை என்பது மலிவாயிருச்சு. யாருக்கு கொடுத்தா அது ரொம்ப குறைவாக தான் வாங்குறாங்க. ரொம்ப அந்த அவர் உழைச்சதுக்கான கூலி அது கிடையாது, ஏதோ போனால் போது வாங்கிட்டு போகிறாங்க. அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த திராட்சை மூலமாக லாபமோ பணமோ அவருடைய சம்பாதிக்க முடியல. அவர் ஒவ்வொருத்தர் தன்னுடைய பணியாளர் கொண்டு போய் அனுப்பி வைக்கிறார், போய் விசாரிச்சுட்டு வா, யாராவது வாங்குவாங்க, நம்ம எதிர்பார்த்த அந்த காசு கணிச்சு வாங்கிட்டு போவாங்க, நீ விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி அவர் கூட விசாரிச்சுட்டு வர்றாரு. விசாரிச்சுட்டு வரும்போது வந்து சொல்கிறாரு பணியாளர், ஸஅத் பின் அபி வக்காஸ், நீங்கள் சொல்லிட்டீங்க, நானும் விசாரிச்சுட்டேன், யாரும் வாங்குற மாதிரி இல்லை, நீங்கள் வைக்கிற ரேட்டுக்கு யாரும் வாங்குற மாதிரிலாம் இல்லை. ஆனால் ஒரு கூட்டம் வாங்குவதற்கு தயாராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு கூட்டம் மட்டும் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறாங்க. யார் அவர்கள் கேட்கும் பொழுது இந்த திராட்சையை வாங்கிட்டு போய் என்ன செய்கிறாங்க, அந்த திராட்சையை பிழிந்து அதை மதுவுக்கு பயன்படுத்தக்கூடிய மக்கள் மட்டும் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பணியாளர் வந்து என்ன செய்கிறாரு, ஸஅத் பின் அபி வக்காஸ் சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? நம்மளால என்ன செஞ்சுருப்போம் யோசிச்சு பாருங்க. நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? அது ரெண்டாவது விஷயம். நம்முடைய பொருள் நம்மகிட்ட இருந்து விற்கப்படணும், அது நம்ம எதிர்பார்த்த லாபத்துக்கு இருக்கணும். இதான் நம்மள பெரும்பாலும் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய எண்ணம். இல்லா ரஹ்ம ரப்பி, யாருக்கு அல்லாஹ் தஆலா அருள் செஞ்சானோ அந்த மக்களை தவிர, அல்லாஹ் அருள் செஞ்ச மக்களாக இருந்தால் இதில் ஒருவர் என்ன செய்ய மாட்டாங்க, ஈடுபட மாட்டாங்க. ஆனால் சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னால், லாபம் கிடைப்பதற்காக வேண்டி அது ஹலாலா ஹராமா என்பது பார்ப்பதல்ல, போகட்டும் கொடுத்து விட்டுருக்கு அப்படின்றான். ஆனால் இவர் சொல்றாரு, அப்படியா, என் திராட்சை புள்ள கொண்டு வா அப்படிங்கிறார். எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அப்படி என்ன செய்யறாரு, தெருவில் கொட்டிடுறாரு. சொல்கிறார், இந்த திராட்சை அனைத்தையும் தெருவில் கொட்டுகிறாங்க. திராட்சை வீணா போனாலும் பரவாயில்லை,
ஆனால் ஒருபோதும் இந்த திராட்சை மது பிரியர்களுக்கும் அதை கொண்டு போய் மதுவுக்காண்டி தயாரிக்கக்கூடிய மக்களுடைய கையில் ஒருபோதும் திராட்சை கிடைத்து விடக்கூடாது. அதற்காக வேண்டி என் திராட்சை இந்த தெருக்களில் வீணாக மனிதர்களுடைய கால்கள் மிதிப்பட்டு நாசமா போனாலும் பரவாயில்லை, ஒருபோதும் இவர்களுக்கு நான் செய்ய மாட்டேன், திராட்சை நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். லாபத்தை எதிர்பார்க்கல அவர் நினைத்திருந்தால் அந்த பொருளை கொடுத்து அதன் மூலமாக வருமானத்தை அவர் ஈட்டியிருக்கலாம். ஆனால் அவர் எதிர்பார்த்த விஷயம் என்ன? இந்த வியாபார ரீதியாக இருந்தாலும் சரிதான். நல்ல விளங்கி பாருங்க. இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்துல கூட மனிதன் மாற்றத்தை எதிர்பார்த்துருவான், ஆனா வியாபாரத்தில் மட்டும் மாற்றத்தை எதிர்பார்க்க மாட்டான். காரணம் என்ன சொன்னா, அதை டிஃபெண்ட் பண்ண இன்னைக்கு மனுஷனே இருக்கிறான். பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு இன்னைக்கு மனிதன் இருக்கிறான். தன்னுடைய பொருளாதாரத்திற்கு பாதிப்பு வந்து விடக்கூடாது. ஆனா அந்த பொருளாதாரம் மார்க்க அடிப்படை வருகிறதா, ஹலாலா வருகிறதா, ஹராமா வருகிறதா என்பதை பற்றி பார்ப்பதல்ல. வருமானம் வந்தால் போதும். அதற்காக வேண்டி மார்க்கத்தை விற்று பழைக்கக்கூடிய எத்தனையோ மக்களை பார்க்கிறோம். இது அல்ல மாற்றுதான். நல்ல விலைக்கு போங்க. நான் விற்கக்கூடிய, நான் வாங்கக்கூடிய, எனக்கு வரக்கூடிய எந்த ஒரு பொருளாதாரமாக இருக்கட்டும், அது மார்க்க அடிப்படையில் ஹலால் ஹராமாவோட அடிப்படையில் வருகிறதாங்கிறதான் இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் கொண்டு வர வேண்டும். அடுத்த ஒரு சகாயை பாருங்களேன். கைஸ் இப்னு சாத் ரலியல்லாஹு அவர்கள், இவர் ஒரு மரண தருவாயில் இருக்கிறார். ஆனால் உலகத்தில் வாழ்கிற பொழுது அவருக்கு நிறைய பேர் கடன் கொடுத்தார். அவர் உலகத்தில் வாழ்கிற பொழுது நிறைய பேருக்கு அவர் கடன் கொடுத்தார். ஆனால் இவர் மரண தருவாயில் இருக்கிற நேரத்தில் யாரும் அவரை சந்திக்க வரல, யாரும் பார்க்க வரல. தன்னுடைய ஆள்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா நான் இப்படி இருக்கிறேன், நிறைய பேருக்கு நான் உதவி செஞ்சுருக்கிறேன், ஆனால் என்னுடைய இதுக்கு யாரும் பார்க்க வரல, எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்கிறான். உடனே அந்த அவர் கூட இருக்கிற சொல்கிறாரு, கைஸ் இப்னு சாத், கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்தால் நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுவேன். என்ன, நீங்கள் கடன் கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த மக்களெல்லாம் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க. திருப்பி கொடுக்க முடியாத முகத்தோடு எப்படி உங்களுக்கு சந்திக்கிறது என்கிற ஒரு ஏக்கம் அந்த மக்களுக்கு இருக்குது. அதனால தான் உங்களை சந்திக்க வரல அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார் பாருங்களேன், சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் இப்படி ஒரு மாற்றத்தை எங்கே பார்க்க முடியாது. சொல்கிறார் பாருங்களேன், அப்படி என்றால் நீங்கள் போய் அந்த வீதியில் சொல்லுங்கள், எல்லாரும் கேட்கும்படி சொல்லுங்கள், நான் கொடுத்த கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்து விடுகிறேன். என்னை பார்ப்பதற்கு, என்னை சந்திப்பதற்கு இந்த கடன் தடையாக இருக்கும் என்றால் அந்த கடனை அடைத்து நான் நினைச்சுக்கிறேன், நான் தள்ளுபடி செய்து விடுகிறேன், என்னை பார்க்க வரவீங்கள் அப்படிங்கிறாரு. அதே போல அவர் போய் சொல்றாரு. சொன்ன உடனே மக்கள் ஓடி வருகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் வீட்டினுடைய கதவுகள் உடைக்கப்படக்கூடிய அளவுக்கு மக்கள் ஓடி வந்து அவருடைய முகத்தை செய்றாங்க, பார்க்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்காண்டி கடன் கொடுத்தவங்க தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்ல வரல. சிலவர் அப்படி, சிலவர் புரிஞ்சுக்கிறவாங்க. எப்படி, என்னடா இவர் கொடுத்த வாங்க வேணா சொல்ல, அதுக்காண்டி சொல்ல வரல. சின்ன சின்ன விஷயங்கள் நமக்குள்ள பாருங்களேன். இன்னைக்கு கடனுங்கிற பெயர்ல இன்னைக்கு எத்தனை குடும்பங்களும் எத்தனை நட்பு வட்டாரங்களும் இன்னைக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஒருவருக்கு ஒரு முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு ஒருவருக்கு ஒரு முக சுளிப்புகளை இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். குடும்ப ரீதியான பிரிவுகளும் பிரச்சனைகளும் எதன் மூலமாக இருக்கிறது? சில பேர் பார்த்தோன்னா ஒரு அர்ஜென்ட்டுக்காண்டி கடன் வாங்கி போயிருப்பாங்க, ஆனா அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாம, அவர் முகத்தை பார்க்க முடியாம எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு என்ன கஷ்டமா, அது என்ன விஷயம்? ஆனால் இவர் எதிர்பார்ப்பார் இல்ல, தன்னிடத்தில் வாங்கிட்டு போனவர் கொடுக்கலையே, அப்படி எதிர்பார்க்கக்கூடிய மக்களும் உண்டு. ஆனால் இங்க பாருங்களேன், இவ்வளவு விஷயம் பாருங்க. இதனால நிறைய பேருக்கு இங்க மார்க்க ரீதியாக பார்த்து சொன்னா எல்லாரும் இங்க பிரிஞ்சு கிடக்கூடிய பார்க்குறோம். குடும்பத்துக்குள்ள, சமுதாயத்துக்குள்ள, ஒரே ஜமாத்துக்குள்ள, ஒரே மஹல்லாவுக்குள்ள வாழக்கூடிய மக்கள் கூட இங்க நம்ம இருக்கிறோம். காரணம் என்ன? இந்த ஒரு விஷயம். அன்பாளர்களே, அது பொருளாதார ரீதியாக இருந்துட்டு போட்டும், ஆனால் மார்க்க ரீதியாக அதை அணுகிற பொழுது மார்க்கம் சில வழிகாட்டு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அது அழகான முறை அணுகிக்கும். அப்போ இப்படியெல்லாம் அந்த சஹாபாக்கள் தங்களுடைய உள்ளத்துல மாற்றத்தை உணர்ந்தாங்க. அதே போல பாருங்களேன், இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த ஜமாத் ரீதியாக இருக்கட்டுமே, நம்ம இருக்கக்கூடிய இந்த மஹல்லாவா இருக்கட்டுமே, நம்ம இருக்கக்கூடிய இந்த ஊராக இருக்கட்டுமே, இங்கே பாத்தீங்க சொன்னா பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுல கூட நம்மகிட்ட ஒற்றுமை கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கொள்கை ரீதியான பிரிவுகள் இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்க சொன்னா மன ரீதியான ஒருத்தருக்கு போக்கு சரியில்லாத மன ரீதியான பிரச்சனைகள் பிரிவிலும் இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாத ஒரு நிலையாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஜமாத்துக்குள்ள இருந்துகிட்டு பேசாம இருந்து கொண்டிருக்கிறோம். இதானே கேள்விப்பட்டிருக்கோம்ல, நாம் படிச்சிருக்கோம்ல. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் இடத்துல பேசாமல் இருப்பது என்பது 3 நாட்கள் அனுமதிக்கப்பட்டு அதுக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடாது மார்க்கம் சொல்லப்பட்ட விஷயம். ஆனால் இங்க என்ன பார்க்கிறோம்? நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிரச்சனை நாம் தீர்வு காணாதப்போ உலகத்தில் உள்ள பிரச்சனையோ உலகத்தில் உள்ள மாற்றங்கள் எப்படி நிகழும் என்று சொன்னால் ஒருபோதும் நிகழாது. அன்றைக்கு
தன்னுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொரு பண்பையும் அந்த மக்கள் செதுக்கி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அதே போலதான் இங்க நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பண்பையும், ஒவ்வொரு விஷயத்தை என்ன செய்யணும் இருக்கணும். உமர்ல அவங்களுக்கும் அபூபக்கருக்கும் ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையின் போது தப்பு யாரு மேல இருக்கணும்? உமர்ல அவங்களும் தப்பு இருக்குது. ஆனால் அபூபக்கர் அவங்க நினைச்சாங்க, மன்னிப்பு கேட்கிறாங்க. உமர்ல அவங்க நினைச்சாங்க, கோவத்துல பேசிடுறாங்க. உடனே அபூபக்கர் அவங்க நேரம் ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அழுத வண்ணமாக முகம் சிந்தவர்களாக நினைச்சாங்க போறாங்க. அதாவது எந்த அளவுக்கு சொன்னா, தன்னுடைய ஆடையை தூக்கி பிடித்தவர்களாக ஓடி போய் ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. அல்லாஹ் தூதரே, தவறு என் மீது தான். ஆனால் உமரிடத்தில் பேச போனோம். உமர் நினைச்சிட்டார், என்னை முகம் சுளித்து விட்டார். ஆனால் தப்பு என் மேலே தான். நீங்கள் உமரை கூட்டி அப்படியே நினைச்சீங்களை பேச வைங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் அப்படியே செவந்து போய் நிற்குது. உமரில் அவங்க போகிறாங்க. உமரில் அவங்க அந்த இடத்துட்டு போனதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறாங்க, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். அவருக்கு மன்னிப்பு கேட்டார், நம்ம ஏன் அதை மன்னிக்கலை? நேரம் விறுவிறு என்ன செய்றாரு, அபூபக்கர் வீட்டை தேடி போகிறார். வீட்டில் பார்த்தா வீட்டில் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் தான் இருப்பாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட போகிறாங்க. விறுவிறு போய் பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படியே மாறி போயிருக்குது. ரொம்ப அப்படியே மாறி, முகம் சிவந்து அப்படி மாறி போயிருக்கிறாங்க. உமர்லாக போவதற்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்டுட்டாங்க, உமரே, எப்படி என் தோழர் நீங்க நினைச்சலாம் கஷ்டத்திற்கு உள்ளாக்கப்படலாம்? மக்கள் எல்லாம் என்னை நபி இல்ல, என்னை ஒதுக்கிய பொழுது, என்னை நிராகரித்த பொழுது, என்னை நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் முதலாவது நபர் இவர் எப்படி நீங்க நினைச்சலாம் வெறுக்கலாம்? அவர் எப்படி நீங்க நினைச்சலாம் முகம் சுளிக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டுமே அது ரசூல் அந்த செய்தி, அந்த வார்த்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த செகண்ட் அபூபக்கர் நினைச்சாங்க, போய் நினைச்சாங்க, உமருடைய கையை பிடித்து நினைச்சு மன்னிச்சிருங்க உமரே அப்படிங்கிறார். எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. நல்லா பாருங்களேன். மார்க்க ரீதியாக என்ன ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், உமர் அவங்களுக்கும் அபூபக்கர் நேரு மாற்றமா இருப்பாங்க. ஆனால் சகோதரத்து வருகிற பொழுது, தவறு வருகிற பொழுது, பிரச்சனை வருகிற பொழுது, இரண்டு பேரும் ஒன்று அனுப்பிச்சுவாங்க. தவறு யாரும் ஏற்பட்டாலும் சரி, தவறு செய்தவராக இருந்தாலும் சரி, அவர்களில் ஒருவர் யார் தவறு செய்தாரோ அவர்தான் முதலாவது அனுப்பிச்சுவாங்க, கை கொடுத்து பேசுவாங்க. நீங்க அப்படி இருக்கிறா? பல வருடமாக, பல மாதங்களாக, பல நாட்களாக குடும்பத்துக்குள்ளே பேசாம, ஜமாத்துக்குள்ளே பேசாம, ஒரே ஊர்களிலிருந்து பேசாம இருக்கக்கூடிய எத்தனை மக்கள் பார்க்கிறோம். எப்படியப்பா இந்த உலகத்தில் ஒற்றுமொத்த சமூகம் ஒன்றுபடும்? ஒரே இடத்தில், ஒரே ஊர்களில், ஒரே ஜமாத்தில், ஒரே குடும்பத்தில் செய்யக்கூடிய மக்களிடத்தில் கூட ஒற்றுமையோ மாற்றமோ ஏற்படாத வரைக்கும் உலகத்தில் எப்படியப்பா மாற்றம் ஏற்படும்? உனக்கெல்லாம் நீ எப்படி எதிர்பார்க்கிற? இன்னைக்கு பார்த்து ரெண்டு பேர் உட்காந்து பேசினா என்ன பேசுவான்? ஏன்பா இப்படி எல்லாம் அந்த முஸ்லிம்கள் இன்னைக்கு கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறாங்க. பலஸ்தீன பிரச்சனை பற்றி இன்னைக்கு பேசாத மக்களே கிடையாது. நோம்புடைய காலங்கள் நீ கேள்விப்பட்டிருக்கலாம். நோம்புடைய காலங்களில் எல்லா இடங்களிலும் பேசப்பட்ட ஒரு விஷயம் அது. அந்த மக்களை இன்று வரைக்கும் எந்த ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் அந்த மக்களுக்கு இந்த நிலைமை என்று கேட்கிறோமா இல்லையா? பேசுறோமா இல்லையா? அந்த மக்களுக்கு ஒரு விடிவாளம் பிறக்காதா? அந்த மக்களுக்கு தங்குவதற்கோ ஒரு நிம்மதியான வாழ்வு ஏற்பட்டுறாதா என்று ஏங்குறோமா இல்லையா? அதுக்கு தான் கேட்கிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின். சமுதாயம் என்பது, சமுதாயத்து ஒரு அங்கம் தான் நாம். நம்மகிட்ட வரணுங்கிறான், நம்ம ஒற்றுமையா இருக்கிறான், நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்கிறான். நம்ம பார்த்தா அவர் அந்த பக்கம் போனா இவர் இந்த பக்கம் போறாரு, அவர் அந்த பக்கம் போனா இவர் இந்த பக்கம் போறான்னு சொன்னா எப்படியப்பா உலகத்துல உனக்கு மாற்றம் வரும்? இல்லையே நண்பர்களே. முதல்ல மாற்றம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும். இல்ல மாற்றம் ஏற்படாது. மனித வாழ்க்கையில் இப்படித்தான் மனம் போன போக்கல எதை அவன் சந்தோஷமா நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அதுக்கும் அல்ல ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறான் பாருங்க. நான் மாற மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உணர மாட்டேன், நான் இப்படித்தான் செயல்படுவேன், இப்படித்தான் என்னுடைய போக்கில் போவேன், நான் மார்க்கத்துக்குள்ளேயோ மார்க்க சொன்ன அடிப்படையிலையோ நான் வரமாட்டேன் அப்படி சொல்லி உன் தனிப்பட்ட சிந்தனையோடு, தனிப்பட்ட வாழ்க்கையோடு நீ போற நினைச்ச மார்க்கத்துக்கு உட்படாம மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டு நீ போறன்னு சொன்னா அதுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறான். எப்படி கொடுக்கிறான்? அது குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஃபலம்மா நசு மா துக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்ல ஷைஇ. நீ அப்படியா? நான் மாற மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உணர மாட்டேன், யாரு பேசுறா என்னப்பா, யாரு கேட்டா என்னப்பா, நான் இப்படித்தான் இருப்பேன். உதாரணம் சொல்வதாக இருந்தால், இந்த ஜும்மா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு சப்புல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. யாரையும் புண்படுத்துறதுக்காண்டி பேசல, உண்மையிலே நம்ம கவலையான ஒரு விஷயம் அது. எத்தனை ஜும்மா மேடைகளில் பேசப்பட்ட விஷயம். மிம்பர்ல இமாம் ஏறுவதற்கு முன்னால் நீங்கள் ஜும்மா கணிச்சு பள்ளிவாசலுக்கு விரைஞ்சு வந்துருங்க. ஆனால் நம்மள பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜும்மா ஆரம்பிப்பா ஒரு சத்துல உட்காந்துருந்தாங்க. இப்போ ஜும்மா முடிய போகுது, இப்போ பார்த்தா ஃபுல் பள்ளி நினைச்சிருக்கு, நிறைஞ்சிருக்குது. எப்படி அது எப்படி சாத்தியப்படுது? என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆரம்பிப்பதுக்கு அப்ப என்ன, அதான் போகலாம், எப்போ முடிப்பார் அதுக்கப்புறம் போய்க்கலாம், வெறும் பள்ளி ஜமாத்தை தொழுகை மட்டும் என்ன செஞ்சுக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படின்னா எப்படி?
இதில் கூட உன்னுடைய வேலையும் உன்னுடைய தேவைகளையும் முன்கூட்டியே முடிச்சுட்டு பள்ளிவாசலுக்கு விரைந்து அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வருவதற்கே உனக்கு சங்கடமாக இருக்குன்னு சொன்னால் எப்படிப்பா இந்த சமூகத்தினுடைய அல்லாஹ் மாற்றுவான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், நீ அப்படியா? அதில் எவ்வளோ உபதேசங்கள் கொடுக்கப்பட்ட பிறகும், எத்தனை உபதேசங்களுக்கு சொல்லப்பட்ட பிறகும் அந்த உபதேசத்தின் மீதோ அந்த செய்திகள் மீதோ நீ செவிதாழ்க்காம உன் மனம் போன போக்கில் தான் போவியா? அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்தஹ்னா அலைஹிம் அப்வாப குல்ல ஷைஇன், எல்லாத்தையும் உனக்கு திறந்து விட்டுருவேன், சந்தோஷமா போ. ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, உனக்கு என்னெல்லாம் கூட எல்லாம் திறந்து விட்ட பிறகு அதில் நீ சந்தோஷமாக திளைத்திருக்கிற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபஅഖதனாஹும் பக்ததன், ஒரு பிடி அல்லாஹ் பிடிப்பான். அந்த பிடி எப்படிப்பட்ட பிடி என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டு, அந்த பிடியிலிருந்து உன்னால் ஒருபோதும் விட முடியாது. அப்போது நீ உட்கார்ந்துக்கிட்டு நான் இப்போது மாறி விடுகிறேன், எல்லாம் இப்போது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன், தொழுகைகளை நினைச்சு முன்னாடி வந்துடுவேன், தொழுகையின் மீது எனக்கு அடிச்சு மூணு ஈடுபாடு காட்டி விடுகிறேன், மார்க் விஷயத்தில் மார்க் அடிப்படை வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுகிறேன். அப்ப நீ மாற நினைச்சா கூட அதை மாற முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபைதாஹும் முப்லிஸூன், அந்த இடத்துல நிராசரங்க நிற்கணும். அதுக்கப்புறம் திரும்ப வாய்ப்பெல்லாம் கிடைக்காது. அதுக்கப்புறம் திரும்ப எல்லாம் வாய்ப்பை கொடுத்து திருப்பி நல்ல முறையில் தொழுகை அமைச்சுக்கோ, ஒவ்வொரு நேரம் தொழுகை சரியான தொழுதுக்கோ ஜமாத்தோடும், அதே போல ஒவ்வொரு ஜிம்மாவும் நேரத்தோடு போய் எண்ணச்சி தொழுகை நிறைவேற்றி, அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காது. அதனால கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி மார்க் அடிப்பில் வாழ்கிறோமா, நம்ம மார்க் எப்படி இருக்கிறோமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் உண்மையில் அல்லாஹ்வுத்தாலா பாருங்களேன், நீ மாற்றத்தை உணர்ந்து நினச்சிக்கோங்களேன், அதுக்கும் எல்லாம் தீர்வு கொடுக்குறான் பாருங்க. நீ மாற்றத்தை உணர்ந்துட்டான்னா, மாற்றத்தை நீ உணர்ந்துட்ட அப்படி சொன்னா அதுக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல பண்ணி சொல்றான் பாருங்க, ذَلِكَ بِأَنَّ اللَّهَ لَمْ يَكُنْ مُغَيِّرًا نِعْمَةً أَنْعَمَهَا عَلَى قَوْمٍ حَتَّى يُغَيِّرُوا مَا فِي أَنفُسِهِمْ. அல்ல அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறான் பாருங்க. நீ மாற்றத்தை உணர்ந்துட்ட, நான் மாற ஆசைப்படுறேன், நான் முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னா உனக்கு அல்லாஹ் அந்த வழி லேசாகி கொடுத்துட்டு சொல்றான் பாருங்களேன், அல்லாஹ்வுடைய அருள்படி உனக்கு நிரப்பமாக கொடுப்பாங்க. அல்லாஹ் உனக்கு அவனுடைய ஞாபகத்தை செய்வான், நிரப்பமா கொடுப்பாங்க. ஆனால் நீ மாறல அப்படி சொன்னா ஒண்ணு அல்லாஹ் அந்த கொடுத்து அதுல இருந்து உன்னை பிடிப்பான், அல்லது அவனுடைய அருள்படை விட்டு நினைச்சிருவான், தடுத்துருவான். அன்பர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் எப்படி இருக்கிறேன்? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேங்கிறத கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே தெரியும், மாற்றம் உன்னிடத்தில் ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்கலாக நிச்சயம் மாற்றத்தை உலகத்திலும் இந்த சமூகத்தில் நிச்சயம் மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்துவான். அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. அதே போலதான் அன்றைக்கும் சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில மாற்றம் எதிர்பார்த்தாங்க. அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்தை முன்மாதிரி சமூகமாக, முன்மாதிரி மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி காட்டினா, அதே போல இந்த சமூகம் முன்மாதிரியாக உலகத்தில் மிக உயர்ந்த ஒரு சிறப்பு மிக்க ஒரு சமுதாயமாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், தனிப்பட்ட சிந்தனையிலும், தனிப்பட்ட செயல்களிலும் மாற்றம் ஏற்படாத வரைக்கும் அல்லாஹ் தஆலா ஒருபோதும் இந்த உலகத்திலோ இந்த உலகத்தில் உள்ளவர்களிடத்திலோ மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டான். இப்படித்தான் காலம் போய்கொண்டே இருக்கும், இப்படித்தான் குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், இப்படித்தான் சமூக நிச்சயப்பட்டுக் கொண்டிருக்கும், இன்னல்களுக்கும் மிகப்பெரிய அநீதிகளுக்கும் உள்ளாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். அதற்கு ஒரே தேர்வு, உன்னுள் ஒரு மாற்றத்தை கொண்டு வா. ஒரு செய்தி கேட்டாலும் சரி, ஒரே ஒரு சம்பவத்தை கேட்டாலும் சரி, ஒரே ஒரு குர்ஆன் வசனத்தை படித்தாலும் சரி, ஒரே ஒரு ஹதீஸை படித்தாலும் சரி, அதன் மூலமாக என்ன நான் படித்தேன், அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கை என்ன நான் உணர்ந்தேன், அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கை என்ன மாற்றத்தை நான் உணர்ந்தேன் என்பதை உனக்குள்ள இந்த சிந்தனையும் செயல்களும் கொண்டு வராத வரை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டான் என்று கூறி என்னுடைய முதல் உரையை செய்கின்றேன். வாசல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ நாஸி அஜ்மஈன், அம்மா பஅத். நபிகளே, அதே போல மாற்றம் தனக்குள் ஏற்படாதவரை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டான் என்கிற ஒரு செய்தியும், அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த சமூகம் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளாக்கப்படுவதற்கு காரணம் என்ன சொன்னா, அதுக்கு நாமும் ஒரு காரணம் தான். காரணம் நாம் இழைக்கக்கூடிய தவறினால தான் இந்த சமூகம் இப்படிப்பட்ட நிலைக்கு என்ன செய்யப்பட்டு தள்ளப்படுகிறத நாம் மனதில் கொள்ள வேண்டும். அதனால தான் உமரில் அவங்க எப்போதுமே என்ன செய்வாங்கன்னா, ஒரு செய்தியை தன் சமூகத்துக்கு அடிக்கடி அவர் சொல்வதும் என்ன அப்படி சொன்னால், எந்த ஒரு சமுதாயமாக இருக்கட்டும், எந்த ஒரு மனிதனாக இருக்கட்டும், உமரில் அவங்க எல்லா யுத்த காலத்திலும் சரி, எல்லா நிலைகளிலும் சரி இந்த செய்தியை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. எப்படின்னா, எந்த ஒரு சமுதாயம் மார்க்கத்தில் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ளாதவரை அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தினுடைய உயர்வோ தனி மனிதனுடைய கண்ணியத்தை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். நீ நினைக்கிற கண்ணியம் என்பது, உயர்வு என்பது என்னுடைய ஆடையிலேயோ என்னுடைய அந்தஸ்திலேயோ என்னுடைய செல்வத்தில் அல்ல. நாம் பலர் நினைத்துக் கொண்டிருக்க விஷயம் என்ன,
நான் நல்ல ஒரு வீடு கட்டியிருக்கிறேன், கார் பங்களா இருக்கிறது, அதன் மூலமாக நான் சமூகத்தினுடைய உயர்வை அடைந்திருக்கிறேன், என்னை கண்ணியமாக நினைக்கிறாங்க, என்னை கண்ணியம் பார்க்கிறாங்க, அதுவல்ல உண்மையான கண்ணியம் உயர்வு. கண்ணியம் உயர்வு என்பது உமர்லாம் சொல்றாங்க, இந்த மார்க்கத்தில் ஒன்னை உறுதிப்படுத்திக் கொள்ளாதவரை, இந்த மார்க்கத்தில் ஒன்னை உறுதிப்படுத்திக் கொள்ளாதவரை அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தினுடைய உயர்வோ தனி மனிதனுடைய கண்ணிய உயர்வோ ஒருபோது ஏற்படா. உனக்கு கண்ணியம் வேணுமா? இந்த மார்க்கம் இன்னைக்கு பேசப்படுகிறது, பேச்சுக்கு உள்ளாக்கப்படுகிறது. அவரவர்கள் எங்கே உட்கார்ந்து கொண்டு மார்க்கத்தை தவறாகும் தப்பாக இன்னைக்கு விமர்சித்துக் கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? நீ நடத்துற ஒவ்வொரு நடத்தையும் தான், நீ நடத்துற ஒவ்வொரு நடத்தையும் தான், நீ பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சும் தான். இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்தை பற்றி தவறாக விமர்சிக்கக்கூடிய திரை மக்களாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெறுமனையாக தனக்கு ஒரு தனி அங்கீகாரம் என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தை தரக்குறைவாக பேசக்கூடிய திரைமறைகள் இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? இப்படிப்பட்ட மக்களால் தான் இந்த சமூகம் நிச்சயப்பட்டுக் கொண்டிருக்கு. இன்றைக்கும் கண்ணிய குறை இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையா பொய்யா யோசிச்சு பாருங்க. ஆனால் இப்படி இருக்கிற பொழுது எப்படி இந்த சமூகத்தினுடைய அல்லாஹ் ஏற்படுத்தும் உயர்வு ஏற்படுத்தும் கேட்ட ஒருபோதும் ஏற்படாது. அப்போ உயர்வு வேணும், கண்ணியம் வேணும் அப்படி சொன்னா நீ ஒன்னை மார்க்கத்துக்குள்ள உறுதிப்படுத்து, ஒன்ன மார்க்கத்துக்குள்ள நீ கொண்டு வா, ஒவ்வொரு விஷயத்தை கொண்டு ஒவ்வொரு விஷயம் செயல்படு. பார்க்க முடியாது, இப்படி மாறிடுச்சு. ஒரு காலம் இருந்துச்சு, நம்ம எல்லாம் பார்க்கலாம். ஒரு காலத்துல ஒரு முஸ்லீமை பார்த்து ஒரு இஸ்லாத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஓரளவுக்கு இன்னைக்கு மாறிச்சு. இன்னைக்கு எப்படி பேசப்பட்டு தெரியுமா? நீங்க இஸ்லாத்தை பாருங்க, முஸ்லீம்களை பார்க்காதீங்க அப்படின்னு போச்சு. யாரை பாருங்க, நீங்க இஸ்லாத்தை பாருங்க, முஸ்லீம்களை அதை பார்க்காதீங்க, மனுஷ அடிப்படையில் பழகின இருக்கும், அது அப்படி இப்படி சொல்றாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, நீங்க ஒரு முஸ்லீமை பார்த்து வரக்கூடிய துறை மக்களை பார்க்கிறோம். குணங்கள்ல இன்னைக்கு மாறிட்டாங்க, குணங்கள்ல இன்னைக்கு பார்க்கட்டும். எல்லாருக்கும் அந்த குணத்தை பார்க்க முடியல. கொஞ்சம் தன்னுடைய செல்வத்தாலும் பணத்தாலும் உயர்ந்து அப்படி சொன்னா மனிதர்களை அவர்கள் பார்க்கக்கூடிய முறையும் அவர்கள் நடத்தக்கூடிய நடத்தையும் ரொம்ப ஒரு தரக்குறைவாக இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறார். நிதர்சனமான உண்மை இது. பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் இப்படி இன்னைக்கு சமூகத்தில் அவர்களை ஒரு கூட்டத்தார்களை கீழே மேலே இப்படி வச்சு பார்க்கக்கூடிய சிலை பார்த்துட்டு இருக்கிறோம். இதுவல்ல உயர்வு, இதுவல்ல கண்ணியம். அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்தை ஒரு தனி மனிதரை கண்ணியத்தை கொடுக்கணும்னு சொன்னா நீ மார்க்கடிப்பில் ஒவ்வொருத்தருத்தையும் ஒவ்வொரு விஷயங்களை கொண்டு போ. அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து உனக்கு ஒரு உயர்வை கொடுப்பான். இந்த மார்க் மனுஷி உயர்வு இல்லைன்னா முடியாது. பான்பாளர்களை எதை கேட்கிறோமோ அந்த கேட்கக்கூடிய செய்திகளை உங்களுடைய மனங்களை புண்படுத்தக்கூடிய விதமாக இருந்தால் அதை அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொண்டு அந்த செய்திகளை கேட்டு யாருக்காக பேசுகிறோம், எதற்காக பேசப்படுகிறது, எதற்காக சொல்லப்படுகிறது என்பதை கொஞ்சம் யோசிப்பார். இந்த ஜும்மா உரை என்பது ஜும்மாவில் பேசக்கூடிய இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு நாளில் பேசக்கூடிய தோரணே வேற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு செய்தியை சொல்லி இந்த சமூகத்தில் ஏதாவது ஒரு தனி மனித வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதுங்கிற ரசூலுல்லாஹ்வுடைய போக்கு. அதை மையமாக கூடுதல் பேசுகிறோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி உங்களுடைய உள்ளத்தை பிடித்திருந்தால் அல்லாஹ்வுக்காக அதை பொறுத்துக் கொள்ளுங்க. கேட்கப்பட்ட செய்தி கொஞ்சம் உங்களுடைய உள்ளத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன், மார்க்க ரீதியான ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன், சமூக ரீதியான ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன், கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா உள்ளத்தை விசாலப்படுத்தி அந்த உள்ளத்தை நல்ல வழியில் கொண்டு போகக்கூடிய உன்னோடு இருக்கக்கூடிய மக்களையும் உன்னை போன்று ஆக்கக்கூடிய விலையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஏற்படுத்துவான். இந்த உலகளையும் அது போன்ற ஒரு மாற்றத்தில் ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். அதனால் பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தர வேண்டும். படிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் மார்க்கத்தின் பால் உங்களுடைய பிள்ளைகளை உங்களே நினைச்சு கொண்டு வாங்க. சமூக ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன இன்னைக்கு பார்க்குறோம், இன்னைக்கு லீவ் விட்டுட்டாங்க, இன்னைக்கு சம்மர் வந்துருச்சு. இந்த சம்மர் டயத்தில் பிள்ளைகளை இந்த சம்மரில் எப்படியாவது ஒரு நல்ல ஒரு நேரங்களை சம்மரில் நேரங்களை சரியான முறையில் மார்க் அடிப்படையில் செலவிடுவதற்கு அந்த பிள்ளைகளை நினைச்சுக்குவாங்க, நேரத்தை ஒதுக்கி கொடுங்க. காரணம்னா இதுவும் பெரிய ஒரு காரணமாக இருந்துகிட்டு இருக்காருண்ணா. சம்மர் வந்துட்டாலே நிறைய பேருக்கு என்ன எங்கேயாவது போகணும், சுற்றிட்டு வரணும், அப்படி தான் நீங்கள் நினைச்சு யோசிக்கிறாங்க. அதுவல்ல, இந்த சம்மரை சரியான முறையில் பிள்ளைகளுக்கு நினைச்சு வழிவகுத்து கொடுங்க. அதே போல் மூத்தவர்களும் பெரியவர்களும் கொஞ்சம் பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காண்டி ஒதுக்கி மார்க் அடிப்படையில் அந்த பிள்ளைகளை கொண்டு வாங்க. நாம் இருக்கக்கூடிய சூழலை நாம் சரியாக அமைத்து அதை மாற்றினால் அல்லாஹ் தஆலா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு பகுதியாக இருக்கட்டும், முஸ்லிம்களாக இருக்கட்டும், அவர்கள் நல்ல முறையில் உயர்வு கண்ணியத்தை மாற்றுதலை ஏற்படுத்தி கொடுத்துவான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் தந்தரப்படும் பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜும்மா செய்கின்றேன். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.